to Curry Corner. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூடி சாப்பிடுவாங்க. வாழை இலையில் வச்சு ஸ்டீம் பண்ணுற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணுவாங்க இது. நான் இன்றைக்கி காமிக்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்டஃபிங் வச்சுட்ருக்கிற ஒரு இலையோட ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சீக்கிரமாகவே இந்த ரெசிப்பியை தயார் பண்ணிடலாம். வித்தின் ½ அன் ஹவர்க்குள்ளே இந்த ரெசிப்பியை ரெடி பண்ணிட முடியும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கப் வறுத்த அரிசி மாவு எடுத்து ஒரு க்ளீன் பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக இடியாப்பம் மாவு கூடி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதில் 1லேருந்து 1.5 கப் ஹாட் வாட்டரை, நல்லா கொதிக்க இருக்கிற ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாட்டர் நல்லா சூடாக இருக்குது, அதனால் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டு வரும். இப்போ பாருங்கள், மாவு கரெக்டாக மிக்ஸ் ஆகிட்டு ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம். அடுத்தது இந்த இலையடைக்க வேண்டிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டஃபிங்ஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்டஃபிங் இன்றைக்கி சொல்லி காட்டுறேன். அதுக்கு ஒரு கப் கிரேட்டட் கோகனட் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் திருவன வெல்லம் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டஃபிங், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். திருவின தேங்காய் மட்டும் இருந்தால் போதும். 5 மினிட்ஸில் இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு இங்கே ரெடியாக இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கையால் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடணும். ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சு விட்டால் போதும். இந்த மாவு பிசையும் போது ரொம்ப இறுக்கமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். லைட்டாக தளர்வாக இருக்கணும். அப்போ தான் அடை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக நல்ல பர்ஃபெக்டான அடையாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இனிமேல் அடை பண்ணிடலாம். இந்த இலையடை பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் வாழை இலை. வாழை இலையை தேவையான அளவில் சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரே 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போது வெந்து வரும்போது ஒட்டாமல் வரும். அதுக்காக வேண்டி இப்போது இந்த க்ரீஸ் பண்ணியிருக்கிற வாழை இலைக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவிலிருந்து ஒரு லெமன் சைஸ் அளவில் ஒரு உருண்டை எடுத்து இதே மாதிரி கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவனாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மாவு இதே மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடும்போது ஈவனாக தின் லேயராக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும். மாவோட கனம் ரொம்ப தின்னாக இருக்கணும். மாவு திக்காக போயிடுச்சுன்னா அடை டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணும்போது எந்த இடத்துல திக்காக இருக்குதுன்னு நமக்கு ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரியே தின்னாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கோகனட் அண்ட் ஜாகரி மிக்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. இதை நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஃபில்லிங் வைக்கும்போது ஒரு சைடில் மட்டும் வச்சா போதும். இன்னொரு சைடை அப்படியே மடக்கி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சைடில் ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா இன்னொரு சைடை அப்படியே மடக்கிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி மாவு கரெக்டாக சீல் ஆகிடும். இதே மாதிரியே எல்லா அடையும் செஞ்சிடலாம். மாவு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சைடில் ஃபில்லிங் வச்சுட்டு அப்படியே மடக்கி க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஒரே ஒரு பீஸை உங்களுக்கு சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக சீலாக இருக்கணும். இப்போது இந்த அடையெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஸ்டீமருக்கு மாற்றிட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த அடையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு கூடி இதே மாதிரி வேக வைக்கலாம். இப்போது நான் இந்த அடையை 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறேன். மீடியம் ஹீட்டில் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த அடை ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடை. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது.
இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் டீ டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இந்த ரெசிபியை இப்போ தான் முதல் தடவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட புது அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.